வணக்கம் மக்களே. மணத்தக்காளி கீரை எப்படி கடையுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு போட்டு வீட்டாண்டேயே ஒரு செடி இருந்ததுங்க. அதில் வாரத்துக்கு ஒரு வாட்டி கீரை கிள்ளி அதுதான் கடைஞ்சிக்கின்னு பொரியல் இதெல்லாம் பண்ணின்னு இருப்பேன். நல்லா இளங்காம்பா இருந்தால் கிள்ளி போடுங்க. பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு 20 நிமிஷம் ஊறட்டுங்க. தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வைங்க. 10 நிமிஷத்தில் பொங்கி வெந்து வந்துடுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி போடுங்க. பச்சை மிளகாய் போடாதீங்க. காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டிடலாம். கீரை போட்டு அப்படியே மூடி வைங்க. நல்லா அப்படியே வெந்து வந்துடுச்சு பாருங்கள். மணத்தக்காளி கீரை செஞ்சோம்னா உடனே கடைஞ்சிடணுங்க. லேட் ஆச்சுன்னா அப்படியே ரஃப் ஆகிடும். புளி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு இறக்கிடுங்க. கடாயை வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பூண்டு தட்டி போட்டு மிளகாய் போட்டு அப்படியே கடைஞ்சிட்டோம்னா நல்லா அந்த கலர் மாறாது. மிளகாய் இது மாதிரி கீரை நல்லா அப்படியே பச்சை கலராக கீரை மாதிரியே இருக்குங்க. ஒரு சைடு பாவக்காய் பொரியல் மாதிரி பண்ணிடலான்ட்டு எண்ணெய் ஊற்றி பூண்டு தட்டி போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. வெங்காயம் போட்டு உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போடுங்க. அதாவது பாவக்காய் போட்டு சிம்மில் வச்சு மூடி வைங்க. கருணக்கிழங்கு மசாலா போடலாம். 40 ml லெமன் புழிஞ்சிக்கோங்க. மீன் மசாலா, வெறும் மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா மசாலாவை கிளறிக்கோங்க. கருணக்கிழங்கு அப்படி கடாயில் போட்டு எடுத்துருங்க. சும்மா ஒரு வேக்காடு வந்தால் போதும், இல்லைன்னா குழஞ்சிடும். இந்த மிளகா இந்த பூண்டெல்லாம் கடைஞ்ச சூப்பராக இருக்குங்க. அதை பாருங்கள், கலர் அப்படியே இருக்கும். கீரை கலர் அப்படியே இருக்கும். நம்ம அதிலவே பச்சை மிளகாலாம் போட்டோம்னா அது கலர் மாறிடும். கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பாவக்காயில் தக்காளி போட்டு மிளகாத்தூள் போட்டு இறக்கிடுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க. தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போடுங்க. கருணக்கிழங்கு போட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் தயிர், பாவக்காய், கருணக்கிழங்கு, மணத்தக்காளி கீரை பிடிச்சிருந்தா லைக்